ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியல் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜானகி கிட்ட வந்து மாயா சொல்லிக்கிட்டு, பெரியம்மா நான் கிளம்புற பெரியம்மா, நீங்கள் பயப்படாமல் இருங்க, அந்த கார்த்திக்கிட்ட எப்படியாச்சும் ஃபோனை வாங்கி வீடியோவை டிலீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கிளம்பி கார்த்திக் வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா மாயா முக்காடு போட்டு இருந்ததால கார்த்திக்கு மாயான்னு தெரியல, தானே நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம மாயாவும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இந்த வீடியோ காமிச்சு இப்படியே அசிங்கப்படுத்துறியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா அப்படிங்கும் போது இந்த பக்கம் அந்த இடத்துல கார்த்திக் வந்து, இங்க பாரு தனா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த வீடியோ வச்சு மிரட்டினேன், மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மட்டும் எனக்கு ஒத்துழைப்பு பண்ணன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா இந்த வீடியோவை நான் வெளியிட மாட்டேன், டிலீட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது. சரி அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் வீடியோவை டிலீட் பண்ணு, அதுக்கப்புறமா வாசைக்கு நான் இணங்குறேன் அப்படின்னு மாயா சொல்றாங்க. இங்க பாரு, என்னை ஏமாத்த மாட்டல, இல்ல ஏமாத்த மாட்டேன், முதல்ல வீடியோவை டிலீட் பண்ணு அப்படின்னதும், சரி கொஞ்சம் இரு அப்படின்னுட்டு ரூம்ல போய், இங்க பாரு தானா, நான் மட்டும் வீடியோ டிலீட் பண்ண பிறகு நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு என்னுடைய நிச்சயம், அப்படிலாம் இந்த கார்த்திக் நடக்காதடி, கார்த்திக்கிட்ட உன்னை அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நானே ரிலீஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறமா அந்த ரகுரம் ஜானகி பார்த்து இல்லாம போகட்டும் அப்படின்னுட்டு லேப்டாப்ல வந்து வீடியோவை ஏற்றிட்டு நேரம் ஃபோனை கொண்டு வராங்க. இந்தா பாரு, நானே டிலீட் பண்ணுறேன் அப்படின்னு போதும், இல்லை ஃபோனை கொடு, நானே டிலீட் பண்ணுறேன் அப்படின்னு மாயா சொன்னதும், சரி இந்த அப்படிங்கிறாங்க. பார்த்தா முக்காடு விலகிடுது நம்ம மாயா தலையிலிருந்து. மாயா பார்த்தா கார்த்திக் அதிர்ச்சியாகி, ஏய் நீ எப்படி இங்கே வந்து அப்படிங்கும் போது, பின்ன உன்னை நம்பி தானாவா வருவா, பொறுக்கி பையிலே உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னுட்டு வீடியோவை டிலீட் பண்ணலான்னு எடுக்கும்போது, எப்படி டிலீட் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னுட்டு ஃபோனை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கார்த்திக். அப்போ நம்ம மாயா வந்து விடுறா, நான் ஃபோனை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல மாயாவால கார்த்திக்கு சமாளிக்க முடியல. உடனே கார்த்திக் வந்து போனை பிடிங்கிட்டு, இங்க பாரு, என்னடி நினைச்சிட்டு இருக்க, பரவாயில்ல, தங்கச்சி இல்லைன்னா என்ன, அக்கா நீயும் செம்மையா தான் இருக்க, அதனால நீ எனக்கு ஒத்துழைப்பு செய்ய அப்படிங்கிறது டே பொறுக்கி அப்படின்னு அடிக்க போனதும் மாயாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க. நம்ம மாயாவோட தலை வந்து பின்னாடி அடிபட்டுருது. உடனே மாயா மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா, இருடி இன்னைக்கு நான் உன்னை அனுப்ப வைக்கிறேன், உன்னை எது பண்ணாலும் அந்த ரகுராம் குடும்பம் தலை குனியும் தானே அப்படின்னுட்டு உடனே மாயாவை பெட்ல படுக்க வச்சுட்டு அவங்க புடவையை உருவலான்னு எடுக்கிறாங்க கார்த்திக். அப்படின்னு பார்த்து செம மாசா நம்ம ஜானகி வந்து கதவு திறந்துட்டு வராங்க. ஜானகியை பார்த்த கார்த்திக் வந்து அந்த இடத்துல அருண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஓஹோ, உன் மகளை காப்பாத்த நீ வந்துட்டியா, பரவாயில்ல, எனக்கு 2 பேர் தான் அப்படின்னு சொன்னதும் ஜானகிக்குள்ள வந்து ஏற்கனவே வந்து ரகுராம் வந்து கோவில்ல வந்து சுடுகாட்டு அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த அம்மன் வந்து நம்ம ஜானகிக்குள்ள போயிடுறாங்க. அங்க பார்த்தோம்னா ஜானகி வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய காளி உருவம் எடுத்த மாதிரி கார்த்தியை போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு நினைச்சடா, என் பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா நான் வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அடின்னு அடிச்சுட்டு, எங்க வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்கியோ, வீடியோ எல்லாம் கொடுறா அப்படின்னதும், இந்த போன்ல மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் எல்லாத்தையுமே வந்து ஜானகி அடிச்சு நொறுக்கிடுறாங்க. உண்மையை சொல்லு, உன்ன மாதிரி பொறுக்கிலாம் ஃபோனில் மட்டும் வச்சிருக்க மாட்டீங்க, இப்போ ஒழுங்கு மரியாதையா சொல்ல போறியா இல்லையா, ஆஹா இதுலையும் வச்சிருப்பல அப்படின்னுட்டு லேப்டாப்லாம் வந்து அடிச்சு நொறுக்கிடுறாங்க. இன்னொரு வாட்டி என் பொண்ணுக்கு வாழ்க்கையில் நீ குறுக்க வந்த, உன்னை நானே இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அந்த இடத்துல தனிச்சு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து எழுப்பி விடுறாங்க. மாயா எழுந்திரி அப்படின்னு போது கார்த்திக் அடிபட்டு கிடக்குறாங்க. பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா அப்படின்னு போது நடந்த விஷயம் சொல்றாங்க. பயப்படாத மாயா, இனிமேல் இந்த பொறுக்கி நம்ம தன வாழ்க்கை பக்கமே வரமாட்டான், நான் தான் சொன்னேன்ல தனியே போக வேணான்னு, நானே கூட வரேன்னு சொன்னேன், நீ தான் கேட்காம வந்து இல்லாத அம்மன் தான் நம்மளுக்கு துணையா இருந்திருக்காங்க அப்படின்னதும், பொறுக்கி நாயா அப்படின்னு மாயாவும் அவங்க பங்குக்கு கார்த்தியை போட்டு அடின்னு அடிச்சிடுறாங்க.